அனைவருக்கும் வணக்கம். வீக்லி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இது எக்ஸ்பைரியோட முடிஞ்சது. மந்த்லி லெவலும் அதே ஒரு டைரக்ஷனல் ட்ரிகராக இருந்தால் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறது அதோடைய ரூல். ஃபஸ்ட்டு நம்ம சாட்டர்டேவே அனௌன்ஸ் பண்ணி இந்த லெவல்ஸ் போட்டிருந்தோம். அப்போ மார்க்கெட் இங்கே இருந்தது. என்ன சொல்லியிருந்தோம்? செல் நியர் 24,312 போனால் செல் நியர், பை நியர் 23,772 தான் பை நியர். என்னுடைய ஸ்டாப் லாஸ் வந்து டே கேண்டில் க்ளோசிங் பெஸ்ட்டு. அப்போது வீக்லியில் 15 மினிட்ஸில் க்ளோஸ் வச்சா இல்லை எக்ஸிட் ஆனீங்கனாலும் மறுபடியும் உள்ள வந்து எடுத்து தான் ஆகணும். ஆனால் ரூல் வந்து டே கேண்டில் க்ளோசிங் பேஸ்டு. ஓகேங்களா? சரி, என்ன நடந்திருக்கு? இங்கேருந்து வந்த மார்க்கெட்டு பை இந்த இடத்துல நம்ம எடுத்துருக்கணும். கரெக்டுங்களா? மேலே மினிமம் பாயிண்ட் எவ்வளோ போயிருக்கணும்? 100 பாயிண்ட் போயிருக்கணும். போகல. என்ன ஆயிடுச்சு? இந்த டே பாருங்கள், டேவே க்ளோஸ் ஆகிடுச்சு. அப்போ ஸ்டாப் லாஸ் ஹிட். இன்னைக்கு 6ஆம் தேதி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அடுத்தது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் என்ன ஆகுங்க? நம்ம ரூல் படி இங்கே என்ன ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சோ அதனுடைய ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்டுக்கு அப்படியே டபுள்டு நமக்கு ரிட்டர்ன் கிடச்சிரும். இங்கே பாருங்கள், செல்லு. ஆனால் மந்த்லியில் வந்து எந்த டைரக்ஷன் ட்ரிகர் ஆகிருக்குன்னா மந்த்லி லெவல்ஸ் நான் ஆல்ரெடி மந்த் ஆரம்பிக்கும் பொழுது போட்டிருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. எவ்வளோங்க? 270 புள்ளியா? பியூட்டி ஆஃப் மார்க்கெட்டா? ஒரு ட்ரிகர் ஒரு இடத்துல நமக்கு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிட்டுனா அது ஆப்போசிட் டைரக்ஷனில் மாறிடும். அந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்த ப்ராஃபிட் தான் இது. எகைன் இங்கே மறுபடியும் வந்து எகைன் இங்கேருந்து மறுபடியும் என்ட்ரி எடுத்து நேற்றும் ஒரு 180 புள்ளிகள். ஏன் இது நடக்குது? நம்ம எந்த நியூஸ் என்ன வரும்னு நமக்கு தெரியுமா? நம்ம போன வாரம் சனிக்கிழமை வீடியோ போட்டோம். அடுத்த நாள் நியூஸ் வருமா இல்லை இங்கே பேட்டர்ன் இருக்கா எதுவுமே தெரியாது. ஆனால் மேக்ஸ் படி நம்ம வேல்யூ வச்சு ரூலில் போட்டாச்சு. ஏன் அதுபடியாக அது நடந்தது? அதனால தயவு செய்து சிந்திங்க. பொசிஷனல் இதெல்லாம் இது வந்து எட்ஜிங் இல்லாமல் தயவு செய்து வர்த்தகம் பண்ணாதீங்க. இதில் பண்ணலாம், அந்த ரிஸ்க் லாஸ் ஆனாக்கல எவ்வி லாஸ் ஆனாலும் நீங்கள் அதை அப்செட் பண்ணோன்னாக்கல நீங்கள் எட்ஜிங் இல்லாமல் பண்ணலாம் தாராளமாக. ஓகேங்களா? இப்போ எட்ஜிங்கோட பண்ணக்கூடிய அப்போது மார்க்கெட்டில் பொசிஷனில் இது ஒன் ஆஃப் தி மெத்தட் தான். இது சும்மா ட்ரையல். அனதர் மெத்தட் இருக்கு, அது டோட்டலி வேறு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் உங்களுடைய டெக்னிக்கலும் இது கூட மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்த வாரத்திற்கான லெவல்ஸ் ஒரு சாட்டர்டேல நான் அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.